Hello everyone, it's I.Tamizhan, developer, streamer, engineer. 2021ல நிறைய கம்ப்யூட்டர் அப்கிரேட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். Ryzen 5950X லைக் ஹையஸ்ட் எண்ட் கார்டு Ryzen சீரிஸில் இன்டெலை பொறுத்த வரைக்கும் i9 11th ஜென்ரேஷன் வந்தாச்சு. அதுக்கப்புறம் கிராஃபிக்ஸ் கார்டில் RTX 30 சீரிஸ், AMDல வந்து 6000 சீரிஸ் கிராஃபிக்ஸ் கார்ட்ஸும் இருக்குது. இந்த டைமில் 4K கேமிங்கை பற்றி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. 8K கேமிங்கை கூட நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. பட் நம்மளோட ரியல் வேல்டில் 4K கேமிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. அண்ட் ரியல் வேர்ல்டில் ஹேண்ட்ஸ் ஆன் நம்ம லைக் ஒரு நல்ல செட்டப் வச்சுக்கிட்டு 4Kல விளாட்லான்னு நினச்சோன்னா எந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும், எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், இப்போ ஒரு 2 லட்ச ரூபா செலவு பண்ணுறோம் அப்படின்னா அது ஒர்த்தாக இருக்குமா அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி பட்ட ஒரு வீடியோ தான் இந்த பர்டிகுலர் வீடியோ. வித் பீங் செட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க கேம் வந்து ஷேடோ ஆஃப் தி டோம் ரைடர் 2019ல் இறங்குனது. ஸோ நல்ல கேம் தான். இப்போது வந்து இது ஒரு டிவி, ஐ மீன் இட்ஸ் 4K டிவி, சோனி 55 inch 4K டிவி 60 Hz. ஓகே, ஐபிஎஸ் பேனல் whatever it's called. And the thing is like நம்மக்கிட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக் 4K விளையாடுறதுக்கு ஒரு 4K டிஸ்பிளே வேணும். அது ஒரு டிவியாக இருக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி ஒரு மானிட்டராக இருக்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து இது 4K மானிட்டர் கிடையாது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பண்ண போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓகே ஃபைன், ஒரு நல்ல ப்ராசஸர் வேணும். இதுக்கு பின்னாடி i9 10900K இருக்குது. கிராஃபிக்ஸ் கார்டு வந்து 28 இருக்குது. ஹையஸ்ட் எண்டு கார்டு கிடையாது, பட் ஹை எண்ட் கார்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகே ஃபைன், இப்போ எல்லாத்தையும் எடுத்து மாட்டியாச்சு, இங்கே எடுத்து மாட்டியாச்சு, இங்கே எடுத்து மாட்டியாச்சு. இப்போ நம்மளுக்கு ஒரு 4Kல 240 FPS கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிங்கன்னா இல்லவே இல்லை. இப்போ தான் நம்ம செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது என்னென்ன செட்டிங்ஸில் விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிராஃபிக்ஸில் ஒரு அளவுக்கு காம்ப்ரமைஸான செட்டிங்ஸில் தான் நம்ம விளையாடிட்டு இருக்கோம். விச் மீன்ஸ் லைக் உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன், 4Kல விளையாடுறோம், பட் எல்லாமே நம்ம வந்து மேக்ஸ் பண்ணி வைக்கவே இல்லை. சில விஷயங்களை வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கோம். எங்கெங்க இடத்துலலாம் நம்மளால் காம்ப்ரமைஸ் பண்ண முடியுமோ அந்தந்த இடத்துலலாம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த பியூர் ஹேர் வந்து நார்மலில் இருக்குது, ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேடோஸ் வந்து ஹையில் இருக்குது, சில விஷயங்கள் அல்ட்ராவில் போட்டிருக்கும். பட் எல்லா விஷயத்தையும் வந்து என்ன பண்ணல அப்படின்னா நம்ம மேக்ஸ் பண்ணல. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மொத்தமாக எல்லாத்தையும் வந்து மேக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்மளோட ஒரு பெஞ்ச் மார்க் எடுக்க போகிறோம். பெஞ்ச் மார்க் எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா அது லைக் பிளேயபிளா அன்பிளேயபிளா அப்படிங்கிறது தெரியும். ஸோ இட்ஸ் பெஞ்ச் மார்க்கிங் டைம். ஸோ பெஞ்ச் மார்க் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன நீங்கள் நோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓகே ஸோ இதுதான் நம்மளோட செட்டிங்ஸ். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லாத்தையுமே மேக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் மேக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் மேக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு லைக் பெஞ்ச் மார்க் ரன் பண்ணி பார்க்கலாம். பெஞ்ச் மார்க் ரன் பண்ணும்போது நமக்கு தெரியும் ஓகே அப்ராக்சிமேட்டாக எத்தனை FPS நம்ம கேம் விளையாடும் போது கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த பெஞ்ச் மார்க் எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போகிறதில்ல அப்படின்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு ரன் பண்ண போகிறதில்ல, பட் ரிசல்ட்ஸை மட்டும் காட்ட போகிறேன். ஏன்னா இட் டேக்ஸ் டைம் அண்ட் எனக்கு தெரியும், அண்ட் உங்களோட டைம் வேல்யூபிள் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ லெட்ஸ் கெட் டு த எண்ட் ஆஃப் இட். ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் ரெண்டர் 42 அப்ராக்சிமேட்லி லைக் 40 FPS கிடைக்குது. அண்ட் நம்ம வந்து என்ன பண்ணலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரே ட்ரேசிங் எனேபிள் பண்ணியிருக்கோம் அண்ட் DLSS எனேபிள் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் நம்மளுக்கு ஓரளவுக்கு பிளேயபிள் FPS கிடைக்குது எங்கே 4K ரெசல்யூஷனில் சொல்கிறேன். அண்ட் 1080ல் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரியாக இருக்கும். பட் நம்ம 1080 பற்றி பார்க்க போகிறது கிடையாது இந்த பர்டிகுலர் வீடியோவில். ஸோ அது ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. 40 FPS ஸ்டில் பிளேயபிள், ஐ மீன் லைக் 4K அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. எல்லாத்தையுமே மேக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ உள்ளதிலே ஹையஸ்டான விஷுவல் ஃபிடாலிட்டி கிடைக்கும். அண்ட் நீங்கள் இப்போ லைட் ஒரு மாதிரி டல்லாக இருந்த மாதிரி இருக்கலாம், என்னோட கேமராவோட ஃபால்ட்டு, ஐ மீன் லைக் நம்மளோட S10ஓட ஃபால்ட்டுங்கிற மாதிரில கேமரா எடுக்கிற இந்த கேமரா காய்க்கு அதோட செட்டிங்ஸ் வைக்கிறது தெரியல. அதனால தான் அது கொஞ்சம் லைக் டிம்மாக இருந்த மாதிரி இருக்குது. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் த கேம் லுக்ஸ் ஸோ குட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ CPU டெம்பரேச்சர் எல்லாத்தையும் நாங்கள் நோட் பண்ணோம். CPU வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 65-70க்கு போகுது. இட்ஸ் a குட் ஒன். அண்ட் 100% GB யூசேஜ் இருந்துச்சு. தட்ஸ் a குட் ஒன். அண்ட் டெம்பரேச்சர் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் போகவே இல்லை. என்னோட ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் ரொம்பவே ஹையாக இருக்கும். பட் அதை கம்பேர் பண்ணும்போது கிடைக்கிற FPSஸும் கிட்டத்தட்ட லைக் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அண்ட் இப்போ நம்மளுக்கு இந்த பர்டிகுலர் சீனில் வந்து 30 FPS கிடைக்குது. 30 FPS 4K எல்லாமே அல்ட்ரா அண்ட் கிட்டத்தட்ட நம்ம வந்து ஐ மீன் லைக் ஸ்டில் பிளேயபிள். ஏன்னா மூவி வந்து 24 FPS தான் ஃபார் இன்ஃபர்மேஷன். ஓகே ஃபைன், இப்போ நம்ம ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரிசல்ட்டை பார்த்துடலாம் ஒரேடியாக. ஓகே இப்போது நம்மளோட ரிசல்ட் டைமுக்கு வந்தாச்சு. இப்போ ரிசல்ட் பார்க்கும்போது ஐ மீன் லைக் இந்த கிராஃபை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது அதில் எவ்வளோ FPS கிடச்சிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே அவங்க வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேசிக்கலி வந்து என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ண i9 10900K அண்ட் 3 ஐ மீன் லைக் நான் எதுவுமே ஓவர் கிளாக் பண்ணல இன்னும். ஸோ சொல்ல வர பாயிண்ட் என்ன தெரியுமா, நம்ம வந்து அல்ட்ராவா ஒரு 4K மானிட்டர் ஒரு ஹை எண்ட் கார்டு அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே மேக்ஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4Kல விளையாட முடியாது. அது ஃபஸ்ட் விஷயம். அண்ட் இதுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணுறப்ப நம்மளால் என்ன பண்ண முடியும், சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ண முடியும். ஸோ ஷேடோ டீட்டெயில் நம்ம கேம் விளையாடும்போது ஷேடோ அந்தளவுக்கு நம்ம நோட் பண்ண மாட்டோம். ஸோ அல்ட்ரா ஹைலேருந்து ஆர் மேபி லைக் அல்ட்ராலேருந்து நம்மளால் என்ன பண்ண முடியும்னா அதை கொஞ்சம் லைக் ஹைக்கோ இல்லாட்டி மீடியம்க்கோ என்ன பண்ண முடியும்னா மாற்ற முடியும். இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல வந்து நம்ம அந்தளவுக்கு ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம் கேம் விளையாடும்போது அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கம்மி பண்ணோம்னா நம்மளால் ராவா 60 FPS எல்லா இடத்துலையும் கொண்டு வர வைக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஓகே இப்போ கம்மிங் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் லைக் 4Kல மாட்டியாச்சு, இதில் வந்து வேறு என்னென்னலாம் நம்மளுக்கு பிரச்சனைகள் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா
ஃபஸ்ட்டு மேஜரான பிரச்சனை என்னன்னா, இது வந்து ரொம்பவே ஒரு பெரிய டிவி. நீங்க இப்போ மானிட்டர்ல விளையாடுறீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு இன்புட் லேக் கம்மியா இருக்கும். பட் டிவில விளையாடும்போது டிவி பெருசா இருக்கும். அது ஃபர்ஸ்ட் விஷயம். டிவில இன்புட் லேக் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். ஸோ நீங்க மவுஸ் ஏதாவது ஆர் மேபி லைக் மவுஸ் வச்சு விளையாட ட்ரை பண்ணுனீங்க. மவுஸ் அண்ட் கீபோர்ட் வச்சு விளையாட ட்ரை பண்ணீங்கன்னா, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. லைக் கீபோர்ட் அண்ட் மவுஸ் என்னோடது லெஃப்ட் சைடுல இருக்கு, டிவி ரைட் சைடுல இருக்கு. ஸோ தட்ஸ் அ ப்ராப்ளம். அண்ட் அது மட்டும் கிடையாது, இன்புட் லேக் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். லைக் நீங்கள் மவுஸ் மூவ் பண்ணால் கூட அது கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் மூவ் ஆகும். அதனால அது ஒரு பிரச்சனை. கிட்டத்தட்ட சாலிடாக சம்டைம்ஸ் வந்து 30 செகண்ட் டிலே இருந்த மாதிரி எனக்கு ஒரு சாரி ஹாஃப் செகண்ட் டிலே இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அண்ட் அது ஒரு பிரச்சனையாக இருக்கும். அண்ட் பட் இட்ஸ் ஸ்டில் பிளேயபிள். நீங்கள் அதுக்கு நான் வந்து காம்படிட்டிவ் ஃபோர்ட்நைட் விளையாடுவேன். கிட்டத்தட்ட வந்து ரொம்பவே டிலே இல்லாமல் 240 ஹெர்ட்ஸில் விளையாடிட்டு இருந்தேன். 240லேருந்து இங்கே வந்து கிட்டத்தட்ட 60 ஹெர்ட்ஸில் விளையாடும்போது ரொம்பவே அது அன்கன்வீனியன்ட்டாக தான் இருக்குது. ஐ மீன் லைக் இன்கன்வீனியன்ட் வாட் எவர் இட்ஸ் கால். ஓகே, இதோ ஒரு இதாக தான் இருக்குது. பட் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, சிங்கிள் பிளேயர் கேமுக்கு இது போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அண்ட் அதே டைமில் இந்த மாதிரிப்பட்ட விஷயத்துக்கு கீபோர்டு ஒரு பெரிய டிவியில் நீங்கள் விளையாடுற மாதிரி இருந்துச்சுன்னா கீபோர்டு அண்ட் மவுஸ் வந்து செட் ஆகுமான்னு எனக்கு தெரியாது. பட் ஒருவேளை உங்களோட ஸ்டோரி ரொம்ப வித்தியாசமாக இருக்கலாம். பட் அந்த மாதிரி நீங்கள் இது விளையாடுறதா இருந்துச்சுன்னா ஒரு ஒயர்லெஸ் கண்ட்ரோலர் ஆர் மேபி லைக் ஒரு ஒயர்டு எக்ஸ்பாக்ஸ் கண்ட்ரோலரோ இதை வாங்க முடிஞ்சதுன்னா ரொம்பவே கன்வீனியன்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் வித் தட் பீயிங் செட், சரி, வித் தட் பீயிங் செட், நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். Till then, it's bye from I.Tamizhan. Bye, have fun and take care. Bye.